Graviton interaction between pair electrons. This is Pauli exclusion principle, antisymmetric spin wave function. Up spin of electron 1, down spin of electron 2 minus down spin of electron 1, up spin of electron 2. Counterclockwise spin of electron 1, clockwise spin of electron 2 minus clockwise spin of electron 1, counterclockwise spin of electron 2. First 360 degree orbit வந்து electron 1 வந்து counter clockwise ஸ்பின்னாக இருந்துச்சுன்னா electron 2 clockwise ஸ்பின்னாக இருக்கும். செகண்ட் 360 டிகிரி ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான் 1 clockwise ஸ்பின்னாக இருந்தால் எலக்ட்ரான் 2 வந்து கவுண்டர் clockwise ஸ்பின்னாக இருக்கும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். கவுண்டர் clockwise ஸ்பின்னுங்கிறனால +1 ஆஃப் ஸ்பின், clockwise ஸ்பின்னுங்கிறனால -1 ஆஃப் ஸ்பின், clockwise ஸ்பின்னுங்கிறனால இங்கே வந்து -1 ஆஃப் ஸ்பின், இது கவுண்டர் clockwise ஸ்பின்னுங்கிறனால +1 ஆஃப் ஸ்பின். இந்த ப்ளஸ் சைன் வந்து இது கவுண்டர் clockwise ஸ்பின் டைரக்ஷனை குறிக்கும். ப்ளஸ் இந்த 1 ஆஃப்ங்கிறது ஸ்பின் மேக்னிடியூட், இது எலக்ட்ரான் 1 வேவ் ஃபங்க்ஷன். மைனஸுங்கிறது clockwise ஸ்பின் டைரக்ஷன், 1 ஆஃப்ங்கிறது ஸ்பின் மேக்னிடியூட், இது எலக்ட்ரான் 2 வேவ் ஃபங்க்ஷன். இந்த மைனஸ் சைன் வந்து இது பாசிட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன், இது டோட்டலாக நெகட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன், அதனால் இந்த மைனஸ் சைன் வருது. இந்த மைனஸ் வந்து clockwise ஸ்பின் டைரக்ஷன், 1 ஆஃப் வந்து ஸ்பின் மேக்னிடியூட், எலக்ட்ரான் 1 வேவ் ஃபங்க்ஷன். இந்த ப்ளஸ் வந்து கவுண்டர் clockwise ஸ்பின் டைரக்ஷன், இது ஸ்பின் மேக்னிடியூட், 1 ஆஃப் electron 2 wave function. இது பாலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஆன்டிசிமெட்ரிக் ஸ்பின் வேவ் ஃபங்க்ஷன். இதோட முடிஞ்சிருச்சு. இதுவுமே இந்த வரதெல்லாம் நம்ம என்னுடைய டிஸ்கவரி படிச்சது. ஃபஸ்ட்டு வந்து எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரானும் எப்படி வருது, ஃபஸ்ட்டு 360 ஆர்பிட்டில் எப்படி இருக்குது, செகண்ட் 360 டிகிரி ஆர்பிட்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எலக்ட்ரான் 1 வந்து எலக்ட்ரான் 2. எலக்ட்ரான் 1 வந்து கவுண்டர் clockwise ஆர்பிட், இதோட ஆர்பிட் கவுண்டர் clockwise-ஆக இருக்கும். இதோட ஸ்பின் வந்து கவுண்டர் clockwise, ட்விஸ்ட் வந்து கவுண்டர் clockwise அவுட்வேர்டாக இருக்கும். இது எலக்ட்ரான் 2, இதோட ஸ்பின் வந்து ஆர்பிட் வந்து clockwise-ஆக இருக்கும், இதோட ஸ்பின் வந்து clockwise-ஆக இருக்கும், ட்விஸ்ட் clockwise இன்வேர்டாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு 360 ஆர்பிட்டில் காமிச்சேன். இப்போ செகண்ட் 360 ஆர்பிட்டில் இப்போ இருந்து பார்ப்போம். இது செகண்ட் 360 ஆர்பிட்டில் வந்து எலக்ட்ரான் வந்து 1 வந்து திரும்பவும் அகெயின் வந்து இதனோட ஆர்பிட் வந்து கவுண்டர் clockwise-ஆக இருக்கும். ஸ்பின் வந்து முதல்ல வந்து கவுண்டர் clockwise-ஆக இருந்தது, இப்போ வந்து ஸ்பின் வந்து clockwise-ஆக இருக்கும், ட்விஸ்ட் இன்வேர்டு clockwise இன்வேர்டாக இருக்கும். ட்விஸ்ட்டு பழைய பொசிஷன் வந்துச்சு பாருங்கள். இப்போ இது வந்து முதல்ல வந்து இந்த பொசிஷனில் இருந்துச்சு. இப்போ வந்து இது செகண்ட் 360 ஆர்பிட்டில் எலக்ட்ரான் 2 வந்து வந்து clockwise ஆர்பிட் இருந்துச்சு, திரும்பவும் clockwise ஆர்பிட். அதோட ஸ்பின் வந்து கவுண்டர் clockwise-ஆக இருக்கும். முதல்ல clockwise இருந்துச்சு, இப்போ கவுண்டர் clockwise, ட்விஸ்ட் வந்து கவுண்டர் clockwise அவுட்வேர்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த 2 எலக்ட்ரானோட ஆர்பிட்டையும் பார்த்தோம். அதை வந்து அப்படியே கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸில் வந்து அது வந்து எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் அது. இது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம், இது லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். இது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து இது வந்து ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ், இது ப்ளஸ் ஜி ஆக்சிஸ். இது லெஃப்ட் ஹேண்டட் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம், இது ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ப்ளஸ் ஒய் ஆக்சிஸ், ப்ளஸ் ஜி ஆக்சிஸ். இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் உபயோக பண்ணுது, இந்த எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை உபயோக பண்ணுது. இது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்தை உபயோக பண்ணுற எலக்ட்ரானோட ஸ்பின் வெக்டர் காம்பனண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் செயல்படும், எக்ஸ் ஆக்சிஸில். இதோட வந்து மொமெண்டம் வெக்டர் காம்பனண்ட் வந்து ஒய் ஆக்சிஸில். இதோட ட்விஸ்ட், அதாவது ட்விஸ்ட்டு தான் வந்து போலரைசேஷன் காம்பனண்ட் சொல்லுவாங்க. போலரைசேஷன் காம்பனண்ட் வந்து ஜி ஆக்சிஸில் செயல்படுது. இதோட இந்த ரெண்டாவது எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட்ஸ் உபயோக பண்ணுதுன்னு சொன்னேன். இதோட ஸ்பின் வெக்டர் காம்பனண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸு, மொமெண்டம் வெக்டர் காம்பனண்ட் ஒய் ஆக்சிஸு, போலரைசேஷன் வெக்டர் காம்பனண்ட் ஜி ஆக்சிஸு. இப்போது இது ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட்ஸ் உபயோக பண்ணுது, செகண்ட் எலக்ட்ரான் லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட்ஸ் உபயோக பண்ணுது. இது ஃபஸ்ட்டு 360 டிகிரி ஆர்பிட்டில் இது மாதிரி. செகண்ட் 360 ஆர்பிட்டில் இந்த எலக்ட்ரான் 1 வந்து லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட்ஸ் உபயோக பண்ணுது, இந்த எலக்ட்ரான் 2 வந்து ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட்ஸ் உபயோக பண்ணுது. அப்படி எலக்ட்ரான் வந்து இந்த கோஆர்டினேட் சிஸ்டத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குது.
இதனால தான் இது வந்து டோட்டலாக ஆன்டி சிமெட்ரிக் ஸ்பின் வேவ் ஃபங்க்ஷன். அது இப்போ வந்து ப்ளஸ் இந்த எலக்ட்ரான் வந்து இந்த முதல் எலக்ட்ரான் வந்து ரைட் ஹேண்ட் கோஆர்டினேட்ஸில் ஒபே பண்ணுதுன்னு சொன்னேன். இதோட ஸ்பின் வெக்டர் காம்பனெண்ட் வந்து இதோட மொமெண்டம் வெக்டர் காம்பனெண்ட்டு, இதோட கிராஸ் ப்ராடக்ட் தான் இந்த போலரைசேஷன் வெக்டர் காம்பனெண்ட்டு. அதனால் இதை வந்து நம்ம ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு எலக்ட்ரான் சொல்லலாம். அதான் ரைட் கோஆர்டினேட்ஸ் ஒபே பண்ணுறதுனால ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானுடைய ரெண்டாவது எலக்ட்ரானுடைய லெஃப்ட் ஹேண்ட் கோஆர்டினேட்ஸில் ஒபே பண்ணுற எலக்ட்ரானோட ஸ்பின் வெக்டர் காம்பனெண்ட் வந்து அதோட மொமெண்டம் வெக்டர் காம்பனெண்ட்னுடைய கிராஸ் ப்ராடக்ட் வந்து போலரைசேஷன் வெக்டர் காம்பனெண்ட். அதனால் இந்த எலக்ட்ரான் வந்து லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். அதாவது லெஃப்ட் ஹேண்டட் லெஃப்ட் சர்க்குலர்லி போலரைஸ்டு எலக்ட்ரான் இது சொல்லலாம். அல்லது ரைட் ஹேண்டட் எலக்ட்ரான்னு சொல்லலாம். அது லெஃப்ட் ஹேண்டட் எலக்ட்ரான் சொல்லலாம். அல்லது இது ரைட் ஹேண்டட் பார்ட்டு, இது லெஃப்ட் ஹேண்டட் பார்ட்டு. ரைட் கைரல் எலக்ட்ரான், இது லெஃப்ட் கைரல் எலக்ட்ரான். கைராலிட்டி அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் வந்து ஃபெனோமெனன். அதனால குவாண்டம் மெக்கானிக்கல் ஃபெனோமெனன். இது வந்து ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம், லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து பேர் ஆஃப் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அதாவது ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டத்தோட மிரர் இமேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம், லெஃப்ட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம் மிரர் இமேஜ் வந்து ரைட் ஹேண்டட் கோஆர்டினேட் சிஸ்டம். இது ஒன்று சூப்பர் இம்போஸ், ரெண்டையும் சூப்பர் இம்போஸ் பண்ணவே முடியாது. இது ரைட் கேர் எலக்ட்ரான், அது லெஃப்ட் கேர் எலக்ட்ரான்னு சொன்னேன். அதாவது பாசிட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன், அப்போ இது நெகட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து ஆன்டி சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன், ஆன்டி சிமெட்ரிக் வேவ் ஃபங்க்ஷன். அதனால தான் இந்த மைனஸ் சைன் இந்த இடத்துல நம்ம போகணும், அப்ளை பண்ணுறோம். இந்த இடத்துல ஏன் போடுறோம், இந்த இடத்துல போடாமல் இந்த இடத்துல ஏன் மைனஸ் போடுறோம்? இது டோட்டலாக பாசிட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன். அதனால் இது டோட்டலாக பாசிட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன். அதில் இது பாசிட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன், இது நெகட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன். அதனால தான் இந்த நெகட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன் மைனஸ் சைனை போடுறோம். அதே மாதிரி இது பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து இதில் வந்து இது ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு எலக்ட்ரான், லெஃப்ட் சர்க்குலர்லி போலரைஸ்டு எலக்ட்ரான் சொன்னேன். அது ரைட் கேரியர் எலக்ட்ரான், லெஃப்ட் கேரியர் எலக்ட்ரான் மைனஸ். அதே மாதிரி இது -1 வந்து லெஃப்ட் கேரியர் எலக்ட்ரான், ரைட் கேரியர் எலக்ட்ரான். இது வந்து டோட்டலாக வந்து நெகட்டிவ் வேவ் ஃபங்க்ஷன். அதனால் வந்து நம்ம வந்து மைனஸ் சைனை வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். இதுக்கு முன்னால் அப்ளை பண்ணுறோம் மைனஸ் சைன் அப்ளை பண்ணுறோம். இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்துடும். இது வந்து +1 ஆஃப் எலக்ட்ரான் 1, அதாவது +1 ஆஃப் எலக்ட்ரான் அப்படி எழுதிட்டேன். இந்த மைனஸ் பெருக்கிட்டுனா ப்ளஸ் வரும். +1 ஆஃப் எலக்ட்ரான் 2, இந்த மைனஸ் அப்படியே போகிறேன். இந்த மைனஸ் சைனு 1 ஆஃப் அப்படியே எழுதிட்டேன். எலக்ட்ரான் 1 ஃபங்க்ஷன். இந்த மைனஸ் சையும் இந்த ப்ளஸ்ஸையும் வந்து பெருக்கணும்னா மைனஸ் தான் வரும். -1 ஆஃப் வரும். -1 ஆஃப் எலக்ட்ரான் 2 வேவ் ஃபங்க்ஷன். இப்போது வந்து இந்த +1 ஆஃபையும் இந்த +1 ஆஃபையும் கூட்டினா 1. இந்த எலக்ட்ரான் 1ஐயும் இந்த எலக்ட்ரான் 2ஐயும் எழுதிட்டேன். இந்த +1 அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஃபோட்டானுக்குள்ள ஸ்பின், அதாவது ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு ஃபோட்டான். ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு ஃபோட்டான்ங்கிறது வந்து என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டினோட மெசஞ்சர் பார்ட்டிகல். அதனால் வந்து என்ன ஆகும்னா, இது ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு ஃபோட்டான்னா இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆகிடும். இந்த -1 வருது. இந்த -1ங்கிறது இது ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு ஃபோட்டான்னா இது லெஃப்ட் சர்க்குலர்லி போலரைஸ்டு ஃபோட்டான் ஆஃப் ஃபோட்டானோடனே இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆகிடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த +1 அப்படி எழுதிட்டேன். இந்த எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் 2 வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்காக வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிம்பிள் வந்து காமா, அதை எழுதிட்டேன். இந்த -1 அப்படி எழுதிட்டேன். இந்த எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் 2 வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வந்து லெஃப்ட் சர்க்குலர்லி போலரைஸ்டு ஃபோட்டான் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவனோட சிம்பிள் வந்து காமா, இங்கே எழுதிட்டேன். இப்போ இந்த +1 இந்த மைனஸ் பெருக்கணும் +1 ஆகிடும். அது அப்படியே இங்கே எழுதியிருக்கேன். இது +1 ஆஃப் காமா +1 ஆஃப் காமா, இது எழுதியாச்சு. இப்போ இந்த +1 இந்த +1 கூட்டினோம்னா 2 வரும். 2. இந்த 2ங்கிறது வந்து என்னென்னா கிராவிட்டான் ஸ்பின் ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு கிராவிட்டான் ஸ்பின். இது கிராவிட்டான்னாலே வந்து கிராவிடேஷன் வேவோட மெசஞ்சர் பார்ட்டிகல். அப்போ அந்த காமாங்கிறது கிராவிடேஷன் வேவ் அல்லது கிராவிடேஷன் ஃபீல்டு. இந்த கிராவிடேஷன் வேவோட 2 ஸ்பின்னு. இது ஸ்பின் வந்து 2 கிராவிட்டானது. இது கிராவிடேஷன் வேவ், அதாவது +2 ரைட் சர்க்குலர்லி போலரைஸ்டு கிராவிட்டான் ஆஃப் கிராவிடேஷன் வேவ். முடிஞ்சு. I am சாய்ராஜ். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம்.